கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் சங்கீதம் 61 வாசித்தோம். இந்த சங்கீதம் பக்தன் தாவீதால் எழுதப்பட்ட சங்கீதம். பக்தன் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதி ராக தலைவனுக்கு ஒப்புவித்து தேவ பிள்ளைகள் ஆராதனையில பயன்படுத்தும்படியாய் கொடுத்திருக்கிறார். இந்த சங்கீதத்தை, இந்த பாடலை பாடும்போது ஒரு கருவியை இசைக்க சொல்றார். அந்த இசை கருவி பேர் தான் நெகினோத். நெகினோத் என்பது ஒரு நரம்பு வாத்தியம், லைக் கிட்டார், வீணை, இதே போல இசை கருவி கூட நேர்த்தியாய் வாசிக்க வேண்டும். அதுல தேவ நாமம் மகிமைப்படணும், தேவ நாமம் உயர்த்தப்பட வேண்டும். ஆகவே இசை கருவிகளை வாசிக்கிற தேவ பிள்ளைகள் கூட கவனத்திலே கொள்ள வேண்டும். அதற்காக அதிகமாக ஜெபிக்கணும், ஆண்டவர்ட்ட கிருபையை கேட்கணும். ஆண்டவரே, நான் வாசிக்கிறதுனால உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரு தீராத வாஞ்சை உள்ளுக்குள்ளே இருக்கணும். அப்படி செய்கிறவர்கள் தான் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். அந்த இசை கருவிகளை அழகாக மீட்டு அந்த ராகத்தை கொண்டு வரும் பொழுது அதனால பலருடைய உள்ளங்கள் ஆண்டவருடைய அன்பினால் தொடப்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாம் இந்த சங்கீதத்துக்குள்ள வருவோம். பக்தன் தாவீது இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். இதிலே ஜபத்தோடு ஆரம்பிக்கிறார், துதியோட முடிக்கிறார். இது ஒரு விண்ணப்ப சங்கீதம் என்று சொல்லலாம், விண்ணப்பத்தோடு சேர்ந்து ஸ்தோத்திர சங்கீதம் என்றும் சொல்லலாம். விண்ணப்பத்தில் ஆரம்பிக்கிறார். எப்படிப்பட்ட விண்ணப்பமாய் இருக்கிறது? கண்ணீரின் ஜெபமாய் காணப்படுகிறது. மிகுந்த வேதனையில இருக்கிறார், மிகுந்த போராட்டத்தில் இருக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிட்ட வேலைதான், அதைதான் வெளிப்படுத்துகிற பாடலா இந்த பாடல் அமைகிறது. அப்போ பக்தன் தாவீது தன்னுடைய வேதனை நிறைந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவராயிருக்கிறார். அப்போ ஜபத்துக்குள்ள மேன்மையை நமக்கு கற்றுத் தருகிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஜபத்தின் மேன்மையை உணர வேண்டும். நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் ஜபத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பரலோகத்துல முடியணும்னா அதுவும் ஜபத்துல தான் முடியணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்படும் போது தேவ சமூகத்துல நம்முடைய உண்மையான உள்ளத்தோடு மனம் திரும்பி நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கிறோம். இது ஒரு விண்ணப்பம். சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட பிறகும் ஜப ஜீவியம் தொடருகிறார். ஜபத்திலே எப்பொழுதுமே தரித்திருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும் என்றால் அதற்கும் இயேசு தாமே நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன? நீங்க எப்பொழுதுமே ஜபத்திலே விழித்திருங்கள். ஜபத்திலே விழித்திருந்தால்தான் நான் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் மாறுவோம், தகுதியுள்ளவர்களாய் மாறுவோம். ஆகவே ஜப ஜீவியம் மிக மிக அவசியம். நம்ம ஆராதனையில வருகிறோம், தேவனை துதிக்க வருகிறோம், தேவ சபையில ஒன்றாக கூடி தேவனை ஆராதிக்கிறோம். இந்த வேளையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜபத்திலே நேரம் செலவழிக்க வேண்டும். அந்த ஜபம் கண்ணீரின் ஜபம் மாத்திரமல்ல, அந்த ஜபம் கண்ணீரோடையே முடியக்கூடாது. மாறாக அந்த ஜபத்திலே கடைசியில முடிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்துக்கெல்லாம் செவி கொடுத்தார் என்பதை, அதுக்கு பதிலளித்தார் என்பதை நாம் வெளிப்படுத்தும் வண்ணமாய், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாய் நாம் ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும். இதைதான் சங்கீதக்காரன் தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த சங்கீதத்துல தாவீது எந்த சூழ்நிலையில இருக்கிறான்னு நமக்கு தெரியல. ஆனா வேத அறிஞர்கள் 2 யூகத்தை வைக்கிறாங்க. ஒண்ணு, தாவீது சவுலால் துரத்தி அடிக்கப்பட்ட போது, ஏன்னா சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் பின்தொடர்ந்துட்டே இருந்தார். ஆகவே தாவீது சவுலுக்கு தப்பும்படியாய் அவர் பெலிஸ்தருடைய இடத்துக்கு போயிட்டார். அந்த நேரத்துல அவர் எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாய் இருக்கலாம் என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். இன்னொன்னொரு சம்பவம் என்னன்னா, தாவீது ராஜாவாக வீற்றிருக்கும் போது அவருடைய மகன் அப்சலோம் அவருக்கு விரோதமாக எழும்புகிறார். அப்பொழுது அப்சலோமுக்கு பயந்து தாவீது எருசலேமை விட்டு அவர் ஓடி போகிறார்.
அந்த நேரத்தில் எழுதப்பட்ட சங்கீதமாய் இருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள். எது என்னவா இருந்தாலும் சரி, தாவீது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறார். இது எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறார்? 61 சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தின் பகுதி கவனிங்க. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எங்கிருந்து கூப்பிடுவேன்? பூமியின் கடையாந்தரத்திலிருந்து. இந்த பூமியின் கடையாந்தரத்திலிருந்து தாவீது அங்க நமக்கு எழுதி கொடுக்கும் போது என்ன காரியத்தை சொல்லுகிறார்? அதாவது தாவீதுடைய ஆசை வாஞ்ச எல்லாம் என்ன தெரியுமா? தேவனுடைய கூடாரத்திலே வசிக்க வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்திலே வசிக்க வேண்டும். தேவனுடைய கூடாரம், அந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கு இருக்கிறது என்று கேட்டீங்கன்னா, அது எருசலேமிலே இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி சவுலின் காலத்திலே மறக்கப்பட்டது. ஆனால் தாவீது ராஜாவாய் வீற்றிருந்த போது அந்த உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய ராஜதானிக்கு கொண்டு வந்தார், தன்னுடைய தலைநகரத்துக்கு கொண்டு வந்தார். அவர் கூடாரத்தின் மேலே வாஞ்சை வைத்தவராயிருந்தார். அவருடைய சங்கீதங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. 42ஆம் சங்கீதத்தெல்லாம் சொல்வார், ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் எப்பொழுது வந்து நிற்பேன், உம்முடைய கூடாரத்தில் நான் வாசம் பண்ண வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி அந்த வாஞ்சியெல்லாம் வெளிப்படுத்துவார். அதனாலதான் அவர் எழுதும்போது சொல்ற, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று சொல்றார். அப்போ தேவனுடைய ஆலயத்தின் மேல ஒரு அலாதி பிரியம் தாவீது வைத்திருந்தார். ஆகவேதான் தேவனுடைய கூடாரத்திலே தங்குவதற்கான வாஞ்சையை அவர் சங்கீதங்களில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த சங்கீதத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. 4ஆம் வசனத்தை கவனி. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். பூமியின் கடையாந்தரத்துல போய் விண்ணப்பிக்கும் போது கூடாரத்தை விட்டு தூரமா காணப்படுகிறார். இந்த கூடாரம் எதை நமக்கு காட்டுகிறது? பரலோகத்தில் இருக்கிற மெய்யான பரிசுத்த ஸ்தலத்தை நமக்கு காட்டுகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆசரிப்பு கூடாரம் அது மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமாய் நிழலாய் காணப்படுகிறது. இன்னொரு விதத்தில் சொன்ன பரலோகத்தை சித்தரிக்கிறதாய் காணப்படுகிறது. பரலோகத்தின் நிழல் தான் ஆசரிப்பு கூடாரம். அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை வாஞ்சிக்கிற ஒரு மனுஷனுக்கு எதன் மேல வாஞ்சை இருக்கும்னு நினைக்கிறீங்க? பரலோகத்தை அடைய வேண்டும், பரலோகத்தில் தேவனோடு யுகா யுகா காலமாய் வாசம் பண்ண வேண்டும் என்ற வாஞ்சை பக்தனுக்கு காணப்படும். தாவீதுக்கு அந்த வாஞ்சை இருந்துச்சு. அந்த வாஞ்சை இருந்ததுனால்தான் இந்த சங்கீதத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இவருடைய சூழ்நிலையை கவனிங்க. துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்ட ஒரு நிலை, வேதனை நிறைந்த துக்கம் நிறைந்த ஒரு நிலை. அந்த நிலையிலும் ஆண்டவரை பார்க்கிறதுல அவர் தவறவே இல்லை. அவருடைய முகம் தன்னுடைய சூழ்நிலையை நோக்கி பார்க்கவில்லை. அவருடைய கண்கள் தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையை பார்க்கவில்லை. தனக்கு மற்றவர்கள் செய்த துரோகத்தை பார்க்கவில்லை. மற்றவர்கள் அவருக்கு விரோதமாய் செய்த தீமையான காரியங்களை பார்க்கவில்லை. அவருடைய கண்கள், அவருடைய முகம் தேவனை நோக்கி பார்த்தது. இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான சத்தியம். நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள், அவமானங்கள், பாடுகள்லாம் வரும்பொழுது, நம்ம வாழ்க்கையில நமக்கு பிரியமானவர்கள் கூட நம்ம எதிர்த்து நிற்கும் போது, நமக்கு விரோதமாய் துரோகம் செய்யும் போது, அந்த நேரத்தில் கூட ஒன்று மறவாதீர்கள், ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. உங்களை ரட்சித்த தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்க. அவர்கிட்ட ஆறுதலும் அவர்கிட்ட பலமும் உங்களுக்கு கடந்து வருகிறதா இருக்கிறது. தாவீது இதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் 1வது வசனத்துல அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். தாவீதுக்கு நல்லா தெரியும், அவர் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆகவேதான் சங்கீதம் 65 சொல்றார், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்முடைய சமூகத்தில் வருவார்கள். தாவீதுக்கு நல்ல நம்பிக்கை ஆண்டவர் மேல. என்ன நம்பிக்கைனா, ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். நொறுங்குண்ட இருதயத்தை ஒருபோதும் தள்ளாத தேவன். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்காத தேவன். இது நன்றாக அறிந்திருந்தார் தாவீது. ஆகவேதான் தன்னுடைய இயலாமையில,
தன்னுடைய பலவீன நேரத்திலே, தன்னுடைய இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலையிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறுகிறார், கண்ணீர் வடித்து கதறுகிறார். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பத்திற்கு உம்முடைய செவிகள் திறந்திருப்பதாக. கவனியும் ஆண்டவரே, கவனியும். அந்த கவனியும் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார்னா, அவருடைய சூழ்நிலை எவ்வளவு கொடூரமான, பயங்கரமான, ஒரு துக்ககரமான சூழ்நிலை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சகாயம் கிடைக்காத ஒரு நேரம். அந்த நேரத்துல கர்த்தரை மார்த்து சார்ந்து நிற்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு பக்தன் பாருங்க. நம்ம தாவீதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக பாடங்கள் உண்டு. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே நம்ம துவண்டு போயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறோம். ஆனா தாவீதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், என்னதான் சூழ்நிலை வந்தாலும், என்னதான் இக்கட்டு பாடுகள் வந்தாலும், நான் கர்த்தரை விட மாட்டேன். நான் கர்த்தருடைய சந்நிதியில போவேன், கர்த்தரிடத்தில் ஜெபிப்பேன். இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். அவர் சொல்றாரு, என் இருதயம் தொய்யும் போது. இப்ப இருதயம் தொய்யும்னா அப்படியே பாரப்படும் போது, துக்கத்தால், கண்ணீரால் நம்முடைய இருதயம் நிரம்பும் போது. ஒரு பிரச்சனை வந்தா நமக்கு எல்லாம் கண்ணீர் வரதான் செய்யும், பாடு வந்தா கண்ணீர் வரதான் செய்யும். இது இயல்பான காரியம். ஆனா அதோடு நின்று விடக்கூடாது ஒரு தேவதாசன், அதோடு நின்று விடக்கூடாது ஒரு நீதிமான். இந்த நேரத்துல இந்த இருதயம் தொய்யும் போது அந்த இருதயத்தின் வேதனையை யார்கிட்ட வெளிப்படுத்தணும் தெரியுமா? யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தெரியுமா? தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நினைச்சிருந்தீங்க, என் மீட்பர் செத்து போயிட்டாருன்னு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்வார், என்னதான் பாடு வரட்டுமே, என்னதான் அவமானம் நேரிட்டுமே, என்னதான் மற்றவர்கள் குற்றப்படுத்தட்டுமே, நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஏன் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் தைரியமா சொல்லணும், என் மீட்பர் இயேசு கிறிஸ்து, என்னை ரட்சித்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆகவே நான் என் பாடுகளை கண்டு, உபத்திரவத்தை கண்டு, என்னுடைய போராட்டத்தை கண்டு கண்ணீரிலேயே மூழ்க மாட்டேன். மாறாக என் இருதயத்தை தேவனுக்கு நேராக உயர்த்துவேன், என்னுடைய கண்களை தேவனை நோக்கி உயர்த்துவேன். எனக்கு அங்கிருந்து ஒத்தாசை வரும், எனக்கு அங்கிருந்து உதவி வரும், அங்கிருந்து சகாயம். என் இருதயம் தொய்யும் போது தாவீது சொல்றாரு, உம்மை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே. எங்க இருந்தாலும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அது பூமியின் கடையாந்திரத்துல இருந்தாலும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். இப்ப கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, நம்பிக்கையோட, விசுவாசத்தோட சொல்றாரு, எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நம்முடைய கண்மலை யார்? 1 கொரிந்தியர் 10:4 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவே நம்முடைய கண்மலை. நீங்கள் யாத்திரையாகமம் 33:22 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மோசேக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த கண்மலை எப்படிப்பட்ட கண்மலை தெரியுமா? பிளக்கப்பட்ட கண்மலை. நமக்காக கல்வாரி சிலுவையிலே பிளந்த கண்மலை தான் இயேசு கிறிஸ்து. அந்த கண்மலையில நீங்க அடைக்கலம் புகுவீர்கள் என்றால் நீங்கள் தேவ மகிமையை காண முடியும். அந்த கண்மலை தான் நம்மை ஜனிப்பித்த கண்மலை. அந்த கண்மலை சாதாரண கண்மலை அல்ல, அது நித்திய கண்மலை. ஏசாயா 26:4 சொல்லுகிறது, கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார், அருமேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நித்திய கண்மலையாம் இயேசுவின் மேல நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால், அவரே நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், அவர்களுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுப்பார். என்னதான் வெளியில போராட்டம் இருக்கட்டும், என்னதான் துயரம் இருக்கட்டும், என்னதான் கண்ணீருக்கு காணப்படட்டும், இயேசு என்னும் கண்மலையின் மேல் நாம் நிறுத்தப்படுவோம் என்றால், அவர் மேல் நாம் நிலை நிற்போம் என்றால், ஒன்று சொல்லட்டும், தேவன் நம்மை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். நீங்களும் நானும் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். இங்க தாவீது சொல்றாரு, எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்ன கொண்டு போய் விடும். இந்த ஜெபம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், என்ன கொண்டு போய் விடுன்னு சொன்னார். ஆனா அதுல என்ன கலந்து இருக்குன்னு பாருங்க, விசுவாச அறிக்கை கலந்து இருக்கு. எப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை?
அடுத்த வசனத்தை கவனிங்க. நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துர்கமாய் இருந்தீர். இருக்கிறீர்ல, இருந்தீர். ஆதியில தேவன் செய்த நன்மைகள்லாம் நினைச்சு பார்க்கிறார். முற்காலத்துல செய்த நன்மைகள்லாம் நினைச்சு பார்க்கிறார். எப்படி அவருக்கு அடைக்கலமாக, எப்படி அவருக்கு துர்கமாக தேவன் இருந்தார் என்பதை அவர் அறிக்கை செய்து தேவனை மகிமைப்படுத்துகிறார். நம்ம எப்பவுமே ஜபத்துல அவிசுவாசம் காணப்படவே கூடாது. நம்முடைய ஜபத்துல விசுவாச அறிக்கை இருக்கணும். ஆண்டவர் பார்த்து சொன்ன, ஆண்டவரே நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துர்கமா இருந்தீர். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சுகமாயிருப்பான். வெல் செக்யூர்ட், வெல் ப்ரொடெக்டட். நல்ல கவனிங்க, நல்ல சுகமா, நல்ல பாதுகாப்பா இருப்பான். நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு அரண். இயேசு என்ற நாமம், அந்த நாமத்துக்கு நிகர் வேற எதுவும் நாமம் இல்லை. அந்த நாமம் தான் நமக்கு மீட்பை தருகிறது. அந்த நாமம் தான் நமக்கு பாதுகாப்பை தருகிறது. அந்த நாமம் தான் நம்மை வழிநடத்துகிறது. அந்த நாமம் தான் நமக்கு ஜெயத்தை தருகிறது. இயேசு எனும் நாமத்திற்காக நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, தாவீது சொல்றாரு, நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ரு எதிரே பலத்த துர்கமாய் இருந்தீர். அப்போ இன்னைக்கு நம்ம தேவன்கிட்ட ஜபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே என்னை பாதுகாத்ததுக்கு உமக்கு நன்றி. நான் ஏன் உண்மை நோக்கி ஜபிக்கிறேன்னா, நீங்க என்ன கடந்த காலத்துல பாதுகாத்து வந்தீர். பாதுகாத்த தேவன், ஆகவே என்னை பாதுகாத்தார். ரெண்டாவது, இந்த ஜபத்துல பாருங்க அவர் என்ன செய்யறாரு. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் கவனிங்க. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவில வந்து அடைவேன். தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். இந்த ஜபத்துல கொஞ்சம் அப்படியே மாறுதல் வருது. இப்போ அவருடைய சூழ்நிலை கொஞ்சம் அப்படியே மாறுது. ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்னா, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன்கிட்ட ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டா, தேவன் நமக்கு எல்லாம் கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதாவது குறைய வச்சிருக்காரா? இல்ல. அவருடைய கூடாரத்துல கொண்டு வந்து நம்மை திருப்திப்படுத்துகிறார். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதும்போது சொல்வார், கர்த்தாவே உம்முடைய வீட்டிலே நீர் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து அவர்களை உம்முடைய நன்மையினால் திருப்தியாக்குகிறீர். சங்கீதம் 65:3-4 வசனத்தை வாசித்து பாருங்க. ஏன் சொல்கிறேன்? தேவன் நம்மளை திருப்தியாக்கி நடத்துகிறவராயிருக்கிறார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனா கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடவே படா. தாவீது சொல்றாரு, உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில திருப்தி வரணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய கூடாரத்துல தங்குவதை நீங்க வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் சங்கீதம் 92, அதனுடைய கடைசி 2 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். பாருங்க, ஆண்டவர் உத்தமர் என்றும் அநீதி இல்லாதவர் என்றும் நீதியுள்ளவர் என்றும் அதை உறுதிப்படுத்துவதற்கு தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை என்ன யாருன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்று இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட, அதாவது கர்த்தருடைய ஆலயத்துல வந்து போகிறவர்கள் அல்ல, நான் அதை சொல்லல. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்கள், யாரெல்லாம் தேவனுடைய சன்னிதானத்தை வாஞ்சிக்கிறார்கள், தேவனுடைய சபையின் ஐக்கியத்தை விரும்புகிறவர்கள், இவங்க எல்லாருக்கும் தேவன் சொல்றது என்ன தெரியுமா? நான் உத்தமர்ப்பா, நான் நீதியுள்ளவர். அப்ப நான் என்ன செய்வேன்? முதிர் வயதிலும் நீ என்ன செய்வாய்? கனி தருவாய். முதிர் வயதிலும் நீ புஷ்டியும் பசுமையுமாயிருப்பாய். வயசு உன்னை தடுக்கவே தடுக்காது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். தாவீதை நம்ம பார்த்திருக்கோம். கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதையும் வாயில் இருக்கும். இது சொல்றது பார்த்திருப்பீங்க. இது நம்ம எல்லாரும் செஞ்சிடலாம். நான் நடக்கும் பொழுது ஸ்தோத்திரிப்பேன், உட்காரும் பொழுது ஸ்தோத்திரிப்பேன், இதெல்லாம் செய்யலாம். நான் அடுத்தது வாஞ்சிக்கிறது என்ன பாருங்க,
உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். இதுதாங்க மிக முக்கியம். தனிப்பட்ட விதமா ஜெபிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு தேவனை துதிக்கிறதுல கவனம் செலுத்தணும். வாஞ்சியா இருக்கும். நம்ம இங்கேயே சபையின் ஐக்கியத்தை வாஞ்சிக்கல அப்படின்னு சொன்னா, பரலோகம் தேவனுடைய குடும்பம். அது அங்க திரளான கோடிக்கணக்கான தேவ பரிசுத்தவான்கள் அங்க சேர போறாங்க. அந்த ஐக்கியத்துல நீங்களும் நானும் எப்படி இருக்க போறோம்? இங்கேயே ஐக்கியத்தை வாஞ்சிக்கலன்னா அங்க ஐக்கியத்துல இருப்போமோ? சாத்தியமே அல்ல. ஆகவேதான் உலகத்துல இருக்கும் பொழுது தேவனுடைய அந்த ஐக்கியத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். சில காரியங்கள் விட்டு கொடுக்கணும், சில காரியங்களை நம்ம தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா தேவனுடைய பரிசுத்தவான்களின் கூடுகைய நீங்க ஒரு நாளும் அதை உதாசீனப்படுத்திடவே கூடாது. தீமோத்தியை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், நீ வாலிப நாட்களிலே நீ இருக்கிறாய், வாலிபத்து நிச்சயிக்கு விலகி ஓடு, உன்னை பரிசுத்தமா காத்துக்கொள். அதோட நிக்காத, சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்ளுதலுடனே சேர்ந்து தேவனை தொழுது கொண்டு நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. எப்படி எப்படி நாடு இல்ல, நான் எப்படினாலும் நான் அடையணும். எதை அடைஞ்சிடணும்? நான் பெரிய போஸ்ட்ல வந்துடணும், அது இல்ல. நான் பெரிய பணக்காரன் ஆகணும், அது இல்ல. நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், அது இல்ல. நான் தேவ நீதியை அடைய வேண்டும், தேவனுடைய பரிசுத்தத்தை அடைய வேண்டும், தேவனுடைய அன்பை நான் அடைய வேண்டும். இதுக்காக நீங்களும் நானும் நாடணும். அது யாருக்கு கிடைக்கும் கேட்டீங்கன்னா, தேவனுடைய கூடாரத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும். அதனால நம்ம தேவனுடைய கூடாரத்து மேல வாஞ்ச வைப்போம். தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், உங்களுடைய கூடாரத்தில் சதா காலம் தங்குவேன், உங்களுடைய சட்டைகளின் மறைவில வந்து அடைவேன். தேவனுடைய கூடாரத்துல வரும்போது தேவன் நம்மளை தம்முடைய சட்டையின் கீழே மறைக்கிறார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அதான் கவனிங்க, தேவன் உங்களை ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ள தேவன் வைக்கிறார். நீங்க தேவனுடைய ஐக்கியத்துல இருக்கும்போது தேவன் உங்களை பரிசுத்தத்தை பாதுகாக்கிறார். தேவன் உங்களை தம்முடைய சாயலுக்கு மாற்றிக்கொண்டே இருக்கிறார். மறந்துடாதீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பாதுகாக்கப்படும். தேவனை பாதுகாக்கிற நல்ல தேவன். அதனால சொல்ற, தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்திற்கு பயப்படுகிற சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அப்ப தேவன் நமக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரம் என்ன? பரிசுத்தவான்களின் சுதந்திரம். கொலோசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்வார், பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நாம் பங்கடைய போகிறோம். இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னா, நம்ம தேவ சமூகத்துல எப்பொழுதுமே நம்முடைய பொருத்தனைகளை செலுத்தி ஆண்டவரை ஆராதிக்கும். பொருத்தனைகளை செலுத்துவது என்று சொன்னா நீங்க நினைச்சிடக்கூடாது, ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்யறேன் அது சொல்றது அல்ல. நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு எப்பொழுதுமே காணிக்கையாக அர்ப்பணித்துக் கொண்டே இருப்போம். இதுவோ பெரிய பொருத்தனை. ஒவ்வொரு நாளும் தேவன் செய்கிற நன்மைகளுக்கு நீங்க ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்துக் கொண்டு ஆண்டவருக்கு அன்புள்ள இருதயத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு செலுத்திக் கொண்டே இருங்க. இது ஒரு பெரிய பொருத்தனை. பாருங்க, தாவீது இத திருப்பியும் சொல்லுவார். அடுத்த வசனத்தை கவனிங்க. 6ஆம் வசனத்துல இருந்து அதனுடைய 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது தாவீது இப்போ ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார். எதுக்காக ஸ்தோத்தரிக்கிறார்னா, தேவன் கொடுத்திருக்கிற நம்பிக்கைக்காக, தேவன் கொடுத்திருக்கிற வாக்குக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார். ராஜாவின் நாட்களோட நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும், அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார், தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். ராஜாவின் நாட்களோடு நாட்களை கூட்டுவீர் அப்படின்னா, தாவீது ராஜா தன்னை பற்றி பேசுகிறார். என்றென்றைக்கும் ஆண்டவர் சமூகத்துல நீடித்திருக்கணும்னு வாஞ்சிக்கிறார். நல்ல வாஞ்சை. தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு சொன்னார், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. தாவீதுடைய சிங்காசனம் ஒரு நாளும் அழியவே இல்லைங்க. தாவீதுடைய இந்த வாஞ்சை அந்த நாட்களிலேயே அவர் இருந்த நாட்கள் இருந்தபடினால ஆண்டவர் தாவீதுடைய வம்சத்தை தள்ளவே இல்லைங்க. தாவீதுடைய
அந்த ராஜ்யபாரத்தை தள்ளவே இல்லை. ஒருவேளை நீங்க சொல்லலாம், கோனியா ராஜாவோட அழிந்து போயிற்றே அப்படின்னு சொல்லலாம். அப்படி அல்ல. ஆண்டவர் முன்கூட்டியே தீர்மானித்து விட்டார். தாவீதின் சிங்காசனத்தை நான் அழிய விட மாட்டேன். அந்த சிங்காசனத்திலே இயேசு ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்க போகிறார். ஆகவே ஆண்டவர் தாவீதினுடைய ஒரு மகன் நாத்தானின் மூலமாக தேவன் இன்னொரு ரூட் எடுத்துட்டார். லூக்கா இயேசுவின் வம்ச வரலாறு குறித்து எழுதும் பொழுது அதிலே அவர் எழுதுவார், 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், எலியாக்கிம் மெலேயாவின் குமாரன், மெலேயா மைனானின் குமாரன், மைனான் மாத்தாத்தாவின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன். நாத்தான் தாவீதின் குமாரன். பாருங்க, அப்படி வம்ச வரலாறு கொடுக்கும்போது தாவீதின் வம்சத்தை கைவிடவே இல்லை. தாவீதுடைய நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பையன் பேர் என்ன? சாலமோன். சாலமோன் வழியில தேவன் வரல. யார் வழியில வந்துட்டாரு? நாத்தானின் வழியில வந்துட்டார். இவரை குறித்து நீங்கள் 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்பீங்க. தாவீதுடைய குமாரனில் நாத்தான் ஒரு குமாரன் இருப்பார். ஆண்டவர் நம்முடைய வாஞ்சிய அறிந்திருக்கிறார். நமக்கு அந்த மாதிரி வாஞ்சை இருக்குன்னா தேவன் நம்முடைய வாஞ்சிய உதாசீனப்படுத்தவே மாட்டாருங்க. பரிசுத்தவான்களின் வாஞ்சையை நிறைவேற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். தாவீது ஜெபிக்கிற, ஆண்டவரே ராஜாவின் நாட்களை கூட்டுவீர். என்ன வாஞ்ச? ஆண்டவர் கைவிடவே இல்லை. அவருடைய மகன் நாத்தான் மூலமாக அந்த வம்சத்துல இயேசு ராஜாதி ராஜாவாக அவர் பிறந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்ம ஜெபத்துக்கு எவ்வளவு பதில் கொடுக்கிறார். நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கும் போது ஆண்டவர் அதுல ரொம்ப பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அவர் வருஷங்கள் தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். 2 விஷயம் நம்மள காத்துட்டே இருக்கணும். நம்முடைய சொந்த பலத்தினால நம்ம நீடித்து வாழவே முடியாது. 2 காரியம் தேவை நீடித்து வாழ்வதற்கு. தயை, இன்னொன்னு உண்மை. யாருடைய தயை, யாருடைய உண்மை? தேவனுடைய தயை, தேவனுடைய உண்மை. அவருடைய வாக்குத்தத்தங்கள்ல உண்மை உள்ளவருங்க. அவர் வாக்கு பண்ணினார்னா அந்த வாக்கு அப்படியே நிறைவேற்றுவார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்படி என்றால் தேவன் தம்முடைய தயையினாலே, தம்முடைய உண்மையினாலே நம்ம என்ன செய்வார்? காத்துக்கொள்வார். தாவீது நன்றாக அறிந்திருந்தார். ஆகவே தேவன் சமூகத்துல ஸ்தோத்திரிக்கிறார். ஆண்டவரே வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய தயைக்காக ஸ்தோத்திரம், உண்மைக்காக ஸ்தோத்திரம். என்னை நீர் கடைசி பரியந்த வரைக்கும் காத்துக்கொள்வீர். இப்படியே அவர் சொல்லிட்டு 8ஆம் வசனம் சொல்ல, இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்னென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். அப்ப இது தொடர்ச்சியாக தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறார். நம்ம ஒரு நாள் நம்பிக்கை இழந்துடவே கூடாது. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில நாளுக்கு நாள் வளருகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அது எப்படிங்க நீங்க வளர முடியும்? ஆண்டவருடைய விசுவாசத்துல, ஆண்டவர் மேல் வைக்கும் நம்பிக்கையில எப்படி வளர முடியும் நீங்க கேட்டீங்கன்னா, எந்த மனிதன் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை என்னென்றைக்கு ஸ்தோத்திரிக்கிறானோ, என்னென்றைக்கு மகிமைப்படுத்துகிறானோ, அந்த மகன் நிச்சயமாகவே ஆண்டவருடைய பிரியத்தை சம்பாதிப்பான். அந்த மகன் நித்தமும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நீடித்த வாழ்க்கையும் வாழ முடியும். ஆகவே தேவன் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. தாவீதை போல நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா.